வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த அக்டோபர் மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன. பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம். இந்த பகுப்பாய்வில் உங்கள் துலா ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம். மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். துலா ராசியின் கீழ் 3 நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்துவமான ஆற்றலை வழங்குகின்றன. முதலில் சித்திரை நட்சத்திரத்தின் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் உங்களுக்கு படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறன் சார்ந்த வலுவை அருளுகின்றன. இதன் விளைவாக இந்த மாதம் உங்கள் தொழில்முறை திறமைகள் மென்மேலும் வளர்ச்சி பெறுகின்றன. அடுத்து சுவாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் சுதந்திரமான சிந்தனை மற்றும் உறுதியான மனவலிமையை ஊட்டுகின்றன. இதனால் உறவுகளில் சமநிலையை பேணும் திறன் உங்களுக்கு கிடைக்கிறது. பின்னர் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்கள் லட்சியம் மற்றும் உறுதியான நோக்கத்தை வலுப்படுத்துகின்றன. இதனால் உங்கள் குறிக்கோள்களை அடைவதில் கூடுதல் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கிறது. இவ்வாறு ஒவ்வொரு நட்சத்திரமும் தன் தனித்துவமான அருளால் இந்த மாதத்தில் வெவ்வேறு பலன்களை வழங்குகின்றன. அக்டோபர் மாதத்தில் பல முக்கியமான கிரக இயக்கங்கள் நிகழ்கின்றன. முதலில் சூரிய பகவான் அக்டோபர் 17ஆம் தேதி வரை 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அக்டோபர் 18ஆம் தேதி அன்று முதல் வீட்டில் நுழைந்து உங்கள் ஆளுமையில் புத்துணர்வையும் புதிய ஒளியையும் அருளுகிறார். அதேபோல் புதன் பகவான் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முதல் வீட்டில் சஞ்சரிக்கிறார். அக்டோபர் 25ஆம் தேதி அன்று அவர் 2ஆம் வீட்டிற்கு நகர்ந்து உங்கள் தொடர்பாடல் திறனையும் நிதி சார்ந்த சிந்தனைகளையும் வலுப்படுத்துகிறார். செவ்வாய் பகவான் அக்டோபர் 27ஆம் தேதி வரை முதல் வீட்டில் பயணம் செய்து உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் ஊட்டுகிறார். அக்டோபர் 28ஆம் தேதி அன்று அவர் 2ஆம் வீட்டிற்கு சென்று உங்கள் சொற்பொழிவிலும் நிதி முடிவுகளிலும் தீவிரத்தை அதிகரிக்கிறார். குரு பகவான் அக்டோபர் 19ஆம் தேதி அன்று 10ஆம் வீட்டில் நுழைந்து தொழில் வளர்ச்சிக்கும் சமூக மரியாதைக்கும் வலுவான ஆதரவை அருளுகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் முழு மாதமும் 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து பகைவர்களை வெல்லும் வலிமையையும் பழைய சவால்களை சமாளிக்கும் பொறுமையையும் உணர்த்துகிறார். இதே நேரத்தில் ராகு பகவான் 5ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து படைப்பாற்றல் மற்றும் கல்வி சார்ந்த பாடங்களை கற்றுத்தருகிறார். கேது பகவான் 11ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருந்து சமூக வட்டாரத்தில் பற்றுகளை குறைத்து உள்ளார்ந்த அமைதியை தேடச் செய்கிறார். இந்த மாதம் தொழில்துறையில் கலவையான அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கின்றன. குரு பகவான் உங்கள் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்தி பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகளை தரக்கூடிய சூழலை உருவாக்குகிறார். செவ்வாய் பகவான் உங்களுக்கு முயற்சி மேற்கொள்ளும் ஊக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கிறார். ஆனால் அவசரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மாத இறுதியில் அவர் நிதி தொடர்பான முடிவுகளில் தீவிரத்தை அதிகரிக்கச் செய்கிறார். புதன் பகவான் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகளை தருகிறார். முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் சில தாமதங்கள் தோன்றலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நிலையான வளர்ச்சி சாத்தியமாகும். உடல் நலத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் இது. செவ்வாய் பகவான் உங்கள் உடலுக்கு அதிக உழைப்பையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்குகிறார். போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம். சூரிய பகவான் சில நாட்களில் தூக்கமின்மை அல்லது சோர்வை உண்டாக்குகிறார். ஆனால் அவர் முதல் வீட்டில் நுழைந்த பின்பு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை அருளுகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து நாட்பட்ட நோய்களில் நிவாரணம் தருகிறார். அதே நேரத்தில் மருத்துவ ஆலோசனையை தொடர்ந்து பின்பற்றுவது அவசியம். யோகா,
தியானம் போன்ற பயிற்சிகள் மன அமைதியை தரும். ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதும் போதுமான தண்ணீர் குடிப்பதும் உடல் நலத்தை உறுதிப்படுத்தும். உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் இந்த மாதம் சிறப்பு கவனம் தேவைப்படுகிறது. சுக்கிர பகவான் நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் இனிமையையும் ஒற்றுமையையும் அருளுகிறார். ஆனால் மாதத்தின் 10ஆம் தேதி அன்று அவர் 12ஆம் வீட்டில் நுழைந்து சில உறவுகளில் இடைவெளியை உருவாக்குகிறார். முன்பு குறிப்பிட்டது போல் செவ்வாய் பகவான் உங்கள் சுயமரியாதையை உயர்த்துகிறார். இதனால் உறவுகளில் உங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கலாம். பொறுமையுடன் நடந்து கொள்வது அவசியம். குரு பகவான் தொழில் வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நிலையில் இருப்பதால் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் குறையக்கூடும். சமநிலையை காப்பது முக்கியம். வாழ்க்கை துணையுடன் மாத நடுப்பகுதியில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். திறந்த மனதுடன் உரையாடினால் புரிதல் அதிகரிக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குழந்தைகளின் கல்வியில் ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கப்பட வேண்டும். இந்த மாதம் உங்கள் எதிர்காலத்திற்கான திட்டமிடலில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். குரு பகவான் தொழில் ரீதியாக புதிய திசையை காட்டி நீண்டகால இலக்குகளை அமைக்க உங்களை ஊக்குவிக்கிறார். அந்த இலக்குகளை நோக்கி படிப்படியாக நகர்வது அவசியம். புதன் பகவான் நிதி திட்டமிடலுக்கு ஆதரவு அளித்து சேமிப்பு மற்றும் முதலீடுகளை மறுபரிசீலனை செய்யும் வாய்ப்பை அருளுகிறார். சூரிய பகவான் தன்னம்பிக்கையை அதிகரித்து உங்கள் திறமைகளை மேம்படுத்தும் முயற்சிகளில் ஈடுபடச் செய்கிறார். பயிற்சி அல்லது படிப்புகளில் சேர்வது சிறந்த பலனை தரும். சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து பழைய பிரச்சினைகளை தீர்க்கும் வாய்ப்பை அளிக்கிறார். பொறுமையுடன் செயல்பட்டால் நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு முயற்சி மேற்கொள்ள தைரியத்தை அருளுகிறார். ஆனால் அவசரமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். மூலோபாய சிந்தனையுடன் படிப்படியாக முன்னேறுவது சிறந்தது. வாய்ப்புகளை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் பயன்படுத்தினால் நீண்டகால வளர்ச்சி உறுதியாகும். சமூக வாழ்க்கையில் இந்த மாதம் சவால்களும் வாய்ப்புகளும் ஒன்றாக வருகின்றன. கேது பகவான் சமூக வட்டாரத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி சில நண்பர்களை தூரமாக்குகிறார். இது இயல்பான செயல்முறை என புரிந்துகொள்வது நல்லது. ராகு பகவான் படைப்பாற்றல் சார்ந்த குழு நடவடிக்கைகளில் ஈடுபட வாய்ப்பை அருளுகிறார். புதிய மக்களை சந்தித்து புதிய அனுபவங்களை பெறலாம். சுக்கிர பகவான் சமூக நிகழ்வுகளில் ஆர்வத்தை குறைத்து தனிமையில் நேரம் செலவிடும் மனநிலையை உருவாக்குகிறார். ஆன்மீக கூட்டங்கள் அல்லது தியான குழுக்களில் சேர்வது பயனளிக்கும். குரு பகவான் தொழில் சார்ந்த நெட்வொர்க்கிங்கில் முக்கிய தொடர்புகளை ஏற்படுத்த உதவுகிறார். தொழில்முறை கூட்டங்களில் பங்கேற்பது நல்ல பலனை தரும். சமூக வலைத்தளங்களில் உங்கள் திறமைகளை பகிர்ந்து கொள்ளலாம். சமுதாய சேவையில் ஈடுபடுவதற்கு இது சிறந்த காலம். பிறருக்கு உதவுவது உங்கள் மனநிறைவை அதிகரிக்கும். ஆன்மீக பாதையில் இந்த மாதம் ஆழமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. குரு பகவான் தர்ம சார்ந்த செயல்களில் ஈடுபட உங்களை ஊக்குவித்து ஆன்மீக குருக்களின் வழிகாட்டுதலை பெறும் வாய்ப்பை அருளுகிறார். சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து கர்ம பாடங்களை கற்றுத் தருகிறார். கடந்த கால செயல்களைப் பற்றிய சுயபரிசீலனை செய்யும் அவசியத்தை உணர்த்துகிறார். கேது பகவான் போதிக ஆசைகளை விலக்கி உள்ளார்ந்த அமைதியை தேட உங்களை தூண்டுகிறார். தியானம் மற்றும் மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சிகள் இக்காலத்தில் மிகுந்த பயனளிக்கும். சூரிய பகவான் முதல் வீட்டில் நுழையும் போது சுய உணர்வை அதிகரித்து உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பை அருளுகிறார். புனித தலங்களுக்கு யாத்திரை செல்வது நல்லது. தினசரி பூஜை மற்றும் வழிபாடுகளை தொடர்வதும் ஆன்மீக நூல்களை வாசிப்பதும் மன தெளிவை தரும். இந்த மாதம் பக்தி மார்க்கத்தில் அர்ப்பணிப்புடன் செயல்படுங்கள். அக்டோபர் 21ஆம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது. முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு, ஆன்மீக வழிபாடுகள், தீர்த்த யாத்திரை, தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம். அக்டோபர் மாதம்
துலா ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்த காலமாக அமைகிறது. குரு பகவான் தொழில் வளர்ச்சிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்து புதிய வாய்ப்புகளை அருளுகிறார். செவ்வாய் மற்றும் சூரிய பகவான்கள் முதல் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் அதிகரிக்கிறார்கள். ஆனால் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். நிதி விஷயங்களில் திட்டமிட்ட முன்னேற்றம் தேவை. உடல் நலத்தில் ஒழுங்கான பழக்க வழக்கங்களும் கவனமும் அவசியம். உறவுகளில் புரிதலுடன் நடந்து கொள்வது நல்ல பலனை தரும். ஆன்மீக பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது உள்ளார்ந்த அமைதியையும் தெளிவையும் வழங்கும். இந்த மாதத்தை வளர்ச்சிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.